மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. அனைத்து மாணவர்களுக்கும் காலை வணக்கங்கள். தரம் 11ஆம் ஆண்டு பகுதியின் சார்பெழுத்துக்கள் என்று சொல்லப்படுகின்ற வரிசையில் உயிர்மை எழுத்து என்று சொல்லப்படுகின்ற பிரதானமான சார்பெழுத்து வகைப்பாடு முடிக்கப்பட்டது. இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டிய அடுத்த சார்பெழுத்து வகைப்பாடு எதாக இருக்கும் என்றால் அளவடை என்று சொல்லப்படுகின்ற சார்பெழுத்து வகைப்பாட்டை நாங்கள் அவதானிக்க வேண்டும். அளவடை என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரதானமான சார்பெழுத்து வகைப்பாடு. அளவடை என்று சொல்லப்படுகின்ற பிரதானமான ஒரு சார்பெழுத்து வகைப்பாட்டை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அளவடை என்னென்றால் ஒரு எழுத்து. அளவடை என்னென்றால் ஒரு எழுத்து தனக்குரிய இயல்பான மாத்திரையிலிருந்து என்ன செய்வதென்றால் அதாவது நீண்டொலிப்பது அல்லது அளவு எடுப்பது. ஒரு எழுத்தானது தனக்குரிய இயல்பான மாத்திரையிலிருந்து நீண்டு ஒலிப்பது அல்லது அளவு எடுப்பதை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் அளவடை என்று சொல்லுவோம். ஒரு எழுத்துக்கு இருக்கின்ற அந்த இயல்பான மாத்திரை அளவொன்றிருக்கும். அந்த மாத்திரை அளவிலிருந்து அது நீண்டொலித்தால் அல்லது அளவெடுத்தால் நாங்கள் அதை என்னென்று சொல்லலாம் என்றால் அளவடை என்று அழைத்து கொள்ளலாம். இந்த அளவடையை நாங்கள் தமிழில் 2 வகைப்படுத்தலாம் பிரதானமாக. ஒன்று உயிர் அளவடை என்பது ஒன்று. முதலாவது உயிர் அளவடை என்பது ஒன்றாக இருக்கும். 2வது என்ன அளவடை என்றால் ஒற்றளபடை என்பது 2வது அளவடையாக இருக்கும். ஒன்று உயிர் அளவடை என்பது ஒரு வகைப்பாடு, ஒற்றளவடை என்பது 2வது வகைப்பாடாக இருக்கும். ஒரு எழுத்து தனக்குரிய இயல்பான மாத்திரை அளவிலிருந்து நீண்டொலிப்பது அல்லது அளவு எடுப்பது என்னென்று சொல்லப்படும் என்றால் அளவடை என்று அழைக்கப்படும். அந்த வகையில் அளவடையை நாங்கள் 2 வகைப்படுத்தலாம். ஒன்று உயிர் அளவடை என்று சொல்வது ஒன்று, அடுத்தது ஒற்று அளவடை என்று சொல்வது 2வதாக இருக்கும். இந்த 2ம் அளவடையில் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயமாக இருக்கும். ஒரு எழுத்துக்கு இயல்பான ஒரு மாத்திரை இருக்கும். அந்த மாத்திரை அளவிலிருந்து நீண்டொலித்தால் அல்லது அளவு எடுத்தால் அதை நாங்கள் என்னென்று சொல்லலாம் என்றால் அளவடை என்று நாங்கள் அழைக்கலாம். எழுதிக்கொள்ளுகிற எழுத்தொன்றானது தனக்குரிய இயல்பான மாத்திரை அளவிலிருந்து நீண்டொலிப்பது அல்லது அளவு எடுப்பது அளவடை என்று அழைக்கப்படும். இந்த அளவடையை
பின்வருமாறு வகைப்படுத்த முடியும். ஒன்று உயிர் அளபடை, இரண்டாவது ஒற்றளபடை. உயிர் அளபடை, அடுத்தது ஒற்றளபடை. இன்னொரு தலையங்கம் போடுங்க. உயிர் அளபடை. உயிர் அளபடை. உயிர் அளபடை என்னென்றால் செய்யுளில் ஓசை குறையுமிடத்து செய்யுளில் ஓசை குறையுமிடத்து நெட்டுயிர்கள் செய்யுளில் ஓசை குறையுமிடத்து நெட்டுயிர்கள் தமக்குரிய மாத்திரை அளவில் இருந்து தமக்குரிய மாத்திரை அளவில் இருந்து செய்யுளில் ஓசை குறையுமிடத்து நெட்டுயிர்கள் தமக்குரிய மாத்திரை அளவில் இருந்து நீண்டொலித்தல் அல்லது அளவு எடுத்தல். செய்யுளில் ஓசை குறையுமிடத்து நெட்டுயிர்கள் தமக்குரிய மாத்திரை அளவில் இருந்து நீண்டொலித்தல் அல்லது அளவு எடுத்தல் உயிர் அளபடை என்று அழைக்கப்படும். அதை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் உயிர் அளபடை என்று நாங்கள் என்ன செய்வோம் என்றால் அழைப்போம். உயிர் அளபடை என்று என்ன செய்யப்படும் என்றால் அழைக்கப்படும். செய்யுளில் ஓசை குறைகிற சந்தர்ப்பத்தில் நெட்டுயிர்கள் தமக்குரிய மாத்திரை அளவிலிருந்து நீண்டொலித்தல் அல்லது அளவு எடுத்தல் என்னென்று சொல்லப்படும் என்றால் உயிர் அளபடை என்று அழைக்கப்படும். அவை உயிரளபடைக்கு மாத்திரை அளவு 3 என்றால் நெட்டுயிருக்கு 2 மாத்திரையாக இருக்கும். நெட்டுயிர் என்ன செய்யுமெண்டா அளவெடுக்கிற பொழுது அதுக்கு பக்கத்தில் அதனுடைய இன எழுத்து இடப்பட்டிருக்கும். நெட்டுயிர் அளவெடுக்கின்ற சந்தர்ப்பத்தில் அதற்கு பக்கத்திலே அதனுடைய இன எழுத்தானது இடப்பட்டிருக்கும். அப்போ இன எழுத்தண்டா நெட்டுயிருக்கு இன எழுத்து அதனுடைய குற்றுயிர் என்று சொல்லப்படுகிற குறில் எழுத்து. அவைக்கு எத்தனை மாத்திரை அளவு வரும் என்றால் உயிரளபடைக்கு 3 மாத்திரை அளவு வரும். நெட்டுயிரண்டா தமிழில் உள்ள உயிரெழுத்துக்கள் உள்ள நெடிலெழுத்துக்கள் அல்லது நெட்டெழுத்துக்களை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் நெட்டுயிர்கள் என்று நாங்கள் அழைக்கலாம். தமிழில் உள்ள உயிரெழுத்தில் உள்ள நெட்டெழுத்துக்கள்
அல்லது உயிர் நெடில் எழுத்துக்களை நாங்கள் என்னென்று சொல்லுவோம்டா நெட்டுயிர் என்று சொல்லுவோம். அப்போ நெட்டுயிர் நீண்டொலிக்க அதற்கு பக்கத்தில் அதனுடைய இன எழுத்து இடப்பட்டிருக்கும். இதை முதல் எழுதுங்கோ. செய்யுளில் ஓசை குறையும் இடத்து, செய்யுளில் ஓசை குறையும் இடத்து நெட்டுயிர்கள் அல்லது உயிர் நெடில் எழுத்துக்கள், நெட்டுயிர்கள் அல்லது உயிர் நெடில் எழுத்துக்கள், நெட்டுயிர்கள் அல்லது உயிர் நெடில் எழுத்துக்கள் தமக்குரிய மாத்திரை அளவில் இருந்து தமக்குரிய மாத்திரை அளவிலிருந்து நீண்டொலித்தல் அல்லது அளவு எடுத்தல், நீண்டொலித்தல் அல்லது அளவு எடுத்தல் உயிர் அளவடை என அழைக்கப்படும். இங்கு நெட்டெழுத்துக்கள் நீண்டொலிக்கின்ற பொழுது, இங்கு நெட்டெழுத்துக்கள் நீண்டொலிக்கின்ற பொழுது, நெட்டெழுத்துக்கள் நீண்டொலிக்கின்ற பொழுது அதனுடைய இன எழுத்தானது அதற்கு பக்கத்தில் இடப்பட்டிருப்பதை, நெட்டெழுத்தானது நீண்டொலிக்கின்ற பொழுது அதற்கு பக்கத்தில் அதனுடைய இன எழுத்தானது இடப்பட்டிருப்பதை அவதானித்துக் கொள்ளலாம். தமிழில் பார்த்தீங்களா நெட்டுயிரண்டேக்க ஆவன்னா ஏழு நெட்டுயிர் இருக்குது. அதனுடைய இனெழுத்தண்டு பார்க்க ஆவன்னாக்கு ஆனா, ஈயன்னாக்கு ஈனா, ஊவன்னாக்கு ஊனா, ஏயன்னாக்கு ஏனா, ஐயன்னாக்கு ஈனா, ஓவன்னாக்கு ஓனா, அவ்வன்னாக்கு ஊனா. இதில் இந்த ஐயன்னாக்கும் இந்த ஒவ்வொன்னாக்கும் இன எழுத்து வித்தியாசம். இந்த ரெண்டையும் தமிழில் என்னென்று சொல்லுவார்கள் என்றால் கூட்டுயிர் என்று சொல்லப்படும் அல்லது சந்தியக்கரம் என்று சொல்லப்படும். தமிழில் இருக்கின்ற கூட்டுயிர்கள் அல்லது சந்தியக்கரம் என்று சொல்லிக்க இந்த ரெண்டு எழுத்துக்களையும் நாங்கள் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த ரெண்டு எழுத்துக்களும் கூட்டுயிர்கள் அல்லது சந்தியக்கர எழுத்தண்டேக்க இந்த ஐயன்னாவும் ஒவ்வொன்னாவையும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆவன்னா நீண்டொலி கேட்க ஆனா வரும், ஈயன்னா நீண்டொலி கேட்க ஈனா வரும் பக்கத்தில், ஊவன்னா நீண்டொலி கேட்க ஊனா வரும், ஏயன்னா நீண்டொலி கேட்க ஏனா வரும், ஐயன்னா நீண்டொலி கேட்க ஈனா வரும், ஓவன்னா நீண்டொலி கேட்க ஓனா வரும், அவ்வன்னா நீண்டொலி கேட்க ஊனா வரும்.
அவங்க இதுக்கு பார்த்தீங்களா நெட்டுயிருக்கு 2 மாத்திரை, அதனுடைய இன எழுத்துக்கு 1 மாத்திரை கூட்டினா எத்தனை மாத்திரை வரும் என்றால் 3 மாத்திரைகள் உயிரளபடைக்குரியதாக கருதப்படும். சார்பெழுத்துக்களுக்குள்ளேயே மாத்திரை அளவு கூடிய சார்பெழுத்து வகை என்று நீங்கள் சொல்லிக்க அதில் வார சார்பெழுத்து வகைப்பாடு உயிர் அளபடை மாத்திரம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சார்பெழுத்தில் 10 விதமான சார்பெழுத்து வகைப்பாடுகள் காணப்படுகின்றன. ஆனாலும் அதில் முக்கியமானது என்னவாக இருக்கும் என்றால் உயிர் அளபடை. உயிரளபடைக்கு நெட்டெழுத்துக்கு என்னவாக இருக்கும் என்றால் அதாவது 2 மாத்திரை ஆகவும் அதனுடைய இன எழுத்துக்கு 1 மாத்திரையாகவும் அவைகள் 2 3 3 மாத்திரைகள் கருதப்படுவதை நாங்கள் அவதானிக்கலாம். அவைகள் உயிரளபடை என்றால் செய்யுளிலே ஓசை குறையும் இடத்து நெட்டெழுத்துக்கள் அல்லது நெட்டுயிர்கள் தமக்குரிய மாத்திரை அளவிலிருந்து நீண்டொலித்தல் என்ற பொருளை தருகின்றது. அங்கே நீண்டொலிக்கின்ற பொழுது நெட்டுயிருக்கு பக்கத்தில் அதனுடைய இன எழுத்தானது இடப்பட்டு இருப்பதை நாங்கள் அவதானித்து கொள்ளலாம். இன எழுத்து என்ன, நெட்டுயிர் என்ன என்று முதல் தெரிஞ்சிருக்க வேணும். உயிரெழுத்தில் 7 நெட்டெழுத்துக்கள் இருக்குது. இந்த நெட்டெழுத்துக்கள் நீண்டொலிக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவற்றுக்கு பக்கத்தில் அதனுடைய இன எழுத்து வரும். இதில் 2 எழுத்துக்கு இன எழுத்து வித்தியாசம். ஐயன்னாவுக்கும் ஔவன்னாவுக்கும் இன எழுத்து வித்தியாசம். ஐயன்னாக்கு இன எழுத்து ஈனாவாகவும் ஔவன்னாக்கு இன எழுத்து ஊனாவாகவும் கருதப்படும். இந்த 2ஐயும் தமிழில் கூட்டுயிர் அல்லது சந்தியக்கர எழுத்துக்கள் என்று அழைப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். இது எழுதிக்கொள்ளுங்கள். நெட்டுயிர் நீண்டொலிக்கின்ற பொழுது அதற்கு பக்கத்திலே அதனுடைய இன எழுத்தானது இடப்பட்டிருப்பதை அவதானித்து கொள்ள முடியும். ஆவன்னாக்கு பக்கத்தில் ஆனா, ஈயன்னாக்கு பக்கத்தில் ஈனா, உவன்னாக்கு பக்கத்தில் ஊனா, ஏயன்னாக்கு பக்கத்தில் ஏனா, ஐயன்னாக்கு பக்கத்தில் ஈனா, ஓவன்னாக்கு பக்கத்தில் ஓனா என்ற இன எழுத்து, ஔவன்னாக்கு ஊனா. இந்த உயிரிழபடை பெரும்பாலும் பாடல்களில் தான் இந்த உயிரிழபடை அதிகம் உள்ளடங்கியிருக்கும். பெரும்பாலும் செய்யுட்பகுதிகளில் தான் இந்த உயிரிழபடை அதிகம் வருவதை நாங்கள் அவதானிக்கலாம். பாருங்கோ, யானை அணையவர் நண்போடி, யானை அணையவர் நண்போடி, நாய் அணைய, யானை அணையவர் நண்போடி, நாய் அணைய. யானை அணையவர் நண்போடி நாய் அணைய. கேண்மை கிளி கொழல் வேண்டும். கேண்மை கிளி கொழல் வேண்டும். இது ஒரு பாட்டு வரியாக இருக்கும். யானை அணையவர் நண்போரி
நாய் அணையார் கேண்மை கெளி கொழல் வேண்டும். யானை அணையவர் நண்புரி நாய் அணையார் கேண்மை கெளி கொழல் வேண்டும். இந்த இடத்தை நீங்கள் பார்த்தீங்களென்றால், இந்த இடத்தை நீங்கள் பார்க்குற பொழுது இங்கே உயிர் அளபடை உள்ளடங்கி இருப்பதை நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் அவதானித்து கொள்ளலாம். இந்த இடத்தை பார்க்க இந்த இடத்துல உயிர் அளபடை உள்ளடங்கி இருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். யானை அணையவர் நண்பொறி நாய் அணையார் கேண்மை கெளி கொழல் வேண்டும். இதில் பார்த்தீங்களென்றால் லீயண்ணாவை பிரித்தா இல்லண்ணாவோட ஈயண்ணா சேருது. ஈயண்ணா நீண்டொலி கேட்க அதனுடைய இன எழுத்து ஈனா வருகிறது. ஈயண்ணா நீண்டொலி கேட்க அதனுடைய இன எழுத்து ஈனா வருகிறது. ஈயண்ணாக்கு 2 மாத்திரை, ஈனாக்கு 1 மாத்திரை, கூட்டினா எத்தனை மாத்திரை என்றா 3 மாத்திரை. ஈயண்ணா நெட்டெழுத்து, ஈனா குறிலெழுத்து, நெட்டுயிருக்கு 2 மாத்திரை, அதனுடைய இன எழுத்துக்கு 1 மாத்திரை. அப்போ எத்தனை மாத்திரை வரும்டா 3 மாத்திரை உயிர் அளபடைக்குரியதாக கருதப்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டீயண்ணா ஈனா வடிவாக வழங்கணும். டீயண்ணாக்கு இறண்ணாவோட ஈயண்ணா, ஈயண்ணாக்கு பக்கத்தில் ஈனா, ஈயண்ணாக்கு 2, ஈனாக்கு 1, கூட்டினா 3. இது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஒரு பிரதானமான விடயமாக என்ன செய்யுமெண்டா காணப்படும். அதாவது நெட்டெழுத்து நீண்டொலிக்கிற சந்தர்ப்பத்தில் அதனுடைய இன எழுத்தானது அதற்கு பக்கத்தில் இடப்பட்டு இருப்பதை நாங்கள் அவதானித்து கொள்ள முடியும். இது பாடல்களில் தான் பெரும்பாலும் இந்த உயிர் அளபடை வரக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. வழிபாடுங்கோ. யானை அணையவர் நண்பொறி நாய் அணையா கேண்மை கெளி கொழல் வேண்டும். யானை அணையவர் நண்பொறி நாய் அணையார் கேண்மை கெளி கொழல் வேண்டும். பாடலை எழுதி என்ன மாதிரி அதில் உயிரிழப்பட இருக்கு என்பதை குறித்து கொள்ள வேண்டும். கீழே போடுங்க குறிப்போ. சார்பெழுத்து வகைப்பாடுகளில் மாத்திரை அளவு கூடிய சார்பெழுத்து வகையாக கருதப்படுவது உயிர் அளபடை மாத்திரமே. உயிர் அளபடை மாத்திரமே. ஏனெனில் நெட்டுயிருக்கு 2 மாத்திரை அளவாகவும் அதனுடைய இன எழுத்திற்கு ஒரு மாத்திரை அளவாகவும் கருதி 3 மாத்திரைகள் உயிர் அளபடைக்குரியதாக கருதப்படும்.
இனி போட வேண்டிய தலையங்கம் ஒற்று அளபடை. இனி போட வேண்டிய தலையங்கம் என்னவா இருக்க வேண்டாம், ஒற்று அளபடை. உயிரளபடை என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரதானமான விடயம் படிப்பிக்கப்பட்டு முடிக்கப்பட்டுள்ளது. அடுத்த வகுப்பில் அளபடையின் 2வது வகையாகிய ஒற்றளபடையை அவதானித்துக் கொள்வோம். இன்று இவ்வளோ பகுதியுடனும் இந்த வகுப்பினை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.